ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஃபார்மிங் ஸ்கில் மேக்ஸ்ட் அவுட் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போ சொல்கிற அதே டயலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் என்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபார்மிங் ஸ்கில் மேக்ஸ்ட் அவுட் சீசன் 1 எபிசோட் 8. எல்லாரும் சீக்கிரம் வாங்க, பிரின்ஸ் நெடுலஸோட கல்யாணத்தை நம்ம பார்க்க லேட் ஆகிடக்கூடாது அப்படின்னு மக்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. என்னோட பிளான் இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. பிரின்சஸ் ஃபாலையும் நான் கல்யாணம் பண்ணுறதுனால ஃபியூச்சர்லேயும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி நெடுலஸ் வந்து ரெடி ஆகிட்டியா அப்படின்னு பிரின்சஸ் ஃபால்ட்டை போய் கேட்குறான். நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வந்துருந்தேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லவோ, ஓ பெண்கள் மேக்கப்போட டைம் ஆகும், சரி டைம் எடுத்துக்கோ அவன் சொல்லிட்டு கிளம்புறான். எனக்கு கொஞ்சம் தனியாவுடன் மெய்டு சொல்லவோ, மெய்டும் அங்கேருந்து கிளம்புறா. ஃபால், உனக்கு வேற ஏதாச்சும் பையனை பிடிச்சிருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் ஏழையாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு தான் அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. மேகிஸ் கண்ட்ரியோட நல்லதுக்காக நான் இதை பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஆல்வைன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறா. வெட்டிங்க்கு இந்த ஆன்ஸ்பெர்க்குள்ளே வர கேரேஜ் வழியாக இவங்க எல்லாருமே உள்ள வராங்க. பேலஸ்குள்ளே இருக்கிற ஹாஸ்டேஜ் நம்ம எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு அவங்க கேட்கவும், நம்ம ஃபார்மர் கெட்டப்பில் இருக்கோம், யாரும் நம்மளை பார்த்து சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த சின்ன பையனோட அம்மா கிட்ட இந்த காஸ்டியூமை தான் நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்திருக்கான், கண்டிப்பா எல்லாரும் சந்தேகப்படுவாங்கன்னு மத்தவங்க சொல்றாங்க. எல்லா மக்களுமே கல்யாணத்துக்கு போறாங்க, சோ யார் நம்மளை பார்த்து சந்தேகப்பட மாட்டாங்க. பேலஸ் போய் கேர்ள் ஃப்ரெண்ட் தூக்கி அந்த டீமன் கிட்ட ஒப்படைக்கிறோம், அவன் இந்த ஸ்வாட ஃபேக்குன்னு சொல்லிடுவான், கல்யாணம் நின்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்களை பார்த்தா சந்தேகமா இருக்கேன்னு கார்டு வந்து நிக்கிறான். நாங்கெல்லாம் ஃபார்மருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்கறான். காய்கறி ஃப்ரெஷ்ஷா இருக்கு, கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்ணலாம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எல்லாரும் நம்ம ஹீரோவை துரத்துறாங்க. நான் தான் அப்பவே சொன்னல இந்த ட்ரெஸ்ல போனா சந்தேகப்படுவாங்கன்னு அப்படின்னு சொல்லி ஹெலன் சொல்றா. பேலஸ்குள்ள போனாலுமே ஹாஸ்டேஜ் எங்க இருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ போய் ஹாஸ்டேஜ் தேடு, நான் உங்களை சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஹெலன் பேலஸ்குள்ள தூக்கி அடிக்கிறா. ஃபியூச்சர்ல ஹெலன் கிட்ட மோதக்கூடாது அப்படின்னு சொல்லி ரோரி நினைக்கிறா. அந்த டீமனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஹீரோ விழுறான். உங்களுக்கு அடியதோ பட்டிருக்கா நம்ம ஹீரோ கேட்கவோ, இல்ல அப்படின்னு வா சொல்றா. கேசலோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானு கேட்கவோ, ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் வா கேட்கறா. யார்டா நீ அப்படின்னு சொல்லி கார்ட்ஸ் அந்த இடத்துல வந்து நிற்கவும், நான் ஒரு ஃபார்மர் அப்படின்னு சொல்லி இப்ப காய்கறி எல்லாத்தையும் தூக்கி காட்ஸோட வாய்க்குள்ள நம்ம ஹீரோ திணிக்கிறான். எல்லாரும் மயங்கி விழுறாங்க. காசல் ஒண்ணு நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கான், நம்ம சீக்கிரமா போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, சரினவா சொல்றா. அப்ப வா போலாம் நம்ம ஹீரோ கூப்பிடுறான். அவ காலில் ஒரு இரும்பு கட்டி வச்சிருக்கோம், நம்ம ஹீரோவில் தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். கலண்டர் இருக்கிற இடத்துக்கே நம்ம ஹீரோ இப்ப வாரான். காசலோட கேர்ள் ஃப்ரெண்ட் நின்றா மயங்கி இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், முதல்ல நம்ம ஓடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப இவங்க எல்லாருமே சர்ச்சை நோக்கி ஓடுறாங்க. சர்ச்சில் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்கு. டயத்துக்கு நீ போயிரு, இவங்களை நாங்க பாத்துக்கிடுதோம் அப்படின்னு சொல்லி ரோரிய ஹெலன்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சர்ச்சை நோக்கி ஓடுறான். இப்போ நான் என்னோட வேலையை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ரீக்ஸ் வெளியே நின்றுட்டு இருக்கான். கூட என் பவரை யூஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி பாலோட அப்பா சொல்லவோ, ஒரு பிரின்சஸா இது என் கடமை, எனக்கு ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. ஆல்வைன், நாங்க இவ்வளவு தூரத்துக்கு பண்ணியும் நீ கரெக்டான டயத்துக்கு போலன்னா நாங்க பண்ணெல்லாம் வேஸ்டா போயிரும், கரெக்டான டயத்துக்கு போயிரு அப்படின்னு சொல்லி ஹெலனும் ரோரியை யோசிக்கிறாங்க. கணவரா ஏத்துக்க சம்மதமா அப்படின்னு அவர் கேட்கவோ, ஃபாலோ சம்மதம் அப்படின்னு சொல்றா. அப்ப கிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லவும், நடுவில் இப்ப ஃபாலை வந்து கிஸ் பண்றதுக்காக போறான். ஃபால், இதுக்கப்புறம் என்னாலும் சரி, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், உன்னை ஹாப்பியா வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ண போறான். இவளை மட்டும் கிஸ் பண்ணிட்டா இது எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். இல்ல வேண்டாம், எனக்கு இதுல விருப்பம் இல்ல ஆல்வைன் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைக்கிறா. கரெக்டா அவன் கிட்ட போகவும் பார்த்தா ஒரு டோர் அவனை வந்து அடிக்குது. நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். ஆல்வைன் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் பாக்குறா. ஹாய் ஃபால் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆல்வைன் நீ எப்படி இங்க அப்படின்னு வா கேட்கறா. சாரி ஃபால், நான் லேட்டா வந்துட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல கரெக்டான டயத்துக்கு தான் வந்திருக்கான்னு வா சொல்றா. நீ தான் ஆல்வைனா பிரின்சஸை கிட்னாப் பண்ண வந்திருக்கான், அந்த வில்லனை பிடிங்க அப்படின்னு நெடியோல சொல்லவும், நீ தான்டா வில்ல, நீ ஹோலி ஸ்வாட்னு ஏதோ ஒரு ஸ்வாட் சொல்லிட்டு இருக்கியா, அது ஃபேக் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த ஹோலி ஸ்வாட் ஃபேக், அதுக்கு வாய்ப்பில்லையான்னு மக்களுக்குள்ள பேச ஆரம்பிக்கிறாங்க. குழப்பத்தை உண்டு பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறான் அப்படின்னு சொல்லி நடியோல சொல்லவும், ஆல்வைன் அந்த ஹோலி ஸ்வாடோட பவரை நானே என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கிங் வந்து சொல்றாரு. எல்லா கண்ட்ரீஸுமே அதோட பவரை பார்த்திருக்காங்க, நீ ஃபேக்குன்னு சொன்னா நம்பிடுவாங்களா, அது ஃபேக்குன்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நடியோலஸ் கேட்கவும், என்னால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிரின்ஸ் நடியோலஸ், மான்ஸ்டர் நம்ம சிட்டியை வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு ஒரு சோல்ஜர் வந்து சொல்றான். ஒரு ஃப்ளோட்டை யூஸ் பண்ணி ரீக்ஸ் தான் அதை இங்க வர வச்சிருக்கான், இது போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரீக்ஸ் சொல்றான். பிரின்ஸ் நடியோலஸ் எங்களை காப்பாத்துங்க, உங்க ஹோலி ஸ்வாடை எடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுமே சொல்றாங்க. காசல் ஹோலி ஸ்வாடை கொண்டு வான்னு சொல்லவும், பார்த்தா காசல் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து நிக்கிறான். இவா எப்படி இங்க வந்தா அப்படின்னு சொல்லி நடியோலஸ் பாக்குறான். காசல் பிஸியா இருக்காங்க, அவங்க ஹோலி ஸ்வாடன் ரீக்ஸ் வந்து கொடுக்குறான். அது ஒரு ஃபேக் தானே, இன்னும் ஏன் எல்லாரையும் ஏமாத்த நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை எடுக்கிறான். இது ஒன்னும் ஃபேக் கிடையாதுன்னு மக்கள் சொல்லவும், நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி மான்ஸ்டர் முன்னாடி அதை தூக்கி வீசவும், மான்ஸ்டர் அதை அசால்ட்டா உடைக்குது. நெடுலஸ் என்னதுன்னு கிங் கேட்கவும், காசல் ஃப்ளூட்டை யூஸ் பண்ணி மான்ஸ்டர் எல்லாம் பின்னாடி அனுப்புறான். என் லவ்வரை கடத்தி வச்சு இந்த பிரின்ஸ் தான் என்ன நிறைய கண்ட்ரியை அட்டாக் பண்ண சொன்னாரு, இந்த ஸ்வாட் தான் மான்ஸ்டர்க்கான சிக்னல், இதை பார்த்தா அதுங்கெல்லாம் பின்னாடி போயிடணும். ஆனா உண்மையிலே அந்த ஸ்வாட் ஒரு ஃபேக் தான், இந்த ஃப்ளூட்டை வச்சு தான் நான் டீமன்ஸை கண்ட்ரோல் பண்றேன், அண்ட் டீமன்ஸால மட்டும்தான் அந்த ஃப்ளூட்டை ஊத முடியும் அப்படின்னு காசல் சொல்லவும், என்ன அர்த்தம் இது அப்படின்னு சொல்லி கிங் கேட்கவும், நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, மான்ஸ்டர் ஆல்ரெடி மெகிஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் நடியோல சொல்லவும், ஆனா நான் அதுங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலன்னு கேசல் கேட்கறான். எல்லா மான்ஸ்டரையும் நீ இந்த இடத்துல கேதர் பண்ணிட்டு அனுப்பிவிட்டு அது எங்க போகும்னு நினைக்கிறேன், மெகிஸ் நாசமானதுக்கு அப்புறம் அதை என் கண்ட்ரியா மாத்திக்கிடலாம்னு நினைச்சேன் அப்படின்னு நடியோல சொல்லவும், கவலைப்பட தேவையில்லை, கில்ட் அட்வென்ச்சரர்ஸோ சோல்ஜர்ஸோ மெகிஸை ப்ரொடெக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. கிங்கோ பிரின்சஸ் அங்க இல்லைன்னா கூட மெகிஸ் ரொம்பவும் சேஃப் தான், மெகிஸோட மக்களே
வாலண்டியர் பண்ணி தான் கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னு ஹெலன் சொல்றா. இப்படிப்பட்ட மக்கள் என் கண்ட்ரியில இருக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கிங் சந்தோஷப்படுறாரு. ஃபால் நீ ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோல்ஜர்ஸ் அங்க வரவும் இவங்களை பிடிங்க அப்படின்னு நடுவுல சொல்றான். பார்த்தா சோல்ஜர்ஸ் நடுவுல பிடிக்க வராங்க. நாங்க ஓடிட்டு இருக்கும் போதே சோல்ஜர்ஸ் கிட்ட உன் பிளான சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி ரோரியோ ஹெலனும் சொல்றாங்க. நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப நடுவுல கத்தி எடுத்து கிங்க குத்தலாம் அப்படின்னு சொல்லி போறான். ஹீரோ ராடிஷை தூக்கி விட்டு அசால்ட்டா அதை தடுத்து அவன் மூஞ்சிலே போய் ஒரு பஞ்ச் விடுறான். பெர்ஃபெக்டான பிளான் தானே அவன் சொன்னான், எப்படி ஃபெயில் ஆச்சு அப்படின்னு நடுவுல யோசிக்கிறான். அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ரொம்பவும் தேங்க்ஸ் ஆல்வைன், எப்படி இருந்தாலும் நான் ஒன்னதான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், டே ஆல்வைன் பிரின்சஸ் எப்படா உனக்கு தெரியும், பிரின்சஸ்க்கு உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ரோரி கேட்கறா. ஃபால் என்ன விடு, உங்க அப்பா பாக்குறாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவா கட்டி பிடிக்கிறா. அரசே இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ரெண்டாவது தடவை நீ என்ன காப்பாத்திருக்க, உங்க மேரேஜ்க்கு நான் அப்ரூவ் பண்றேன் அப்படின்னு கிங் சொல்றாரு. ஆல்வைன் நீ ஒரு பிளே பை மோசமானவன் அப்படின்னு சொல்லி ரோரி திட்டிட்டு இருக்கா. அரசே நெடுலஸ்க்கு இதெல்லாம் ஒரு லெட்டர்ல வந்திருக்கு, லெட்டர்ல இருக்கிறத சொல்லி தான் அவன் எல்லாத்தையும் பண்ணிருக்கான், இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்ட் வேற யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரேக் சொல்லவும், அப்படின்னா நீ ஷேடோ பப்பட்ட சேர்ந்தவனா அப்படின்னு கிங் கேட்கறான். ஆமா நீங்க கொஞ்சம் ஜாகிரதையாவே இருங்க அப்படின்னு சொல்லி ரேக் சொல்றான். நடுலஸ பிடிச்சு ஜெயில போட்டாங்க. டீமனால எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் அமைதியா இருக்கு. ஆல்வைன் இந்த தடவை பிரின்சஸையே காப்பாத்திட்ட போல அப்படின்னு சொல்லி ஜேக்கோ மத்தவங்களும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. உன்னாலதான் நம்ம கில்டுக்கு நிறைய ஜாப் வருது, எது வேணுமோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்லவும், நான் ஃபார்மிங் வேலையை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிரின்சஸ் ஃபால் அந்த இடத்துக்கு வரா. இல்லாத நேரத்தில் இந்த கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக இந்த அட்வென்ச்சரர் கில்டுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவ கொடுத்துட்டு போறா. நான் பங்க பிரிக்கேன் கில் மாஸ்டர் சொல்றதுக்குள்ளேயே எல்லாரும் அதை எடுத்துக்கிடுறாங்க. பிரின்சஸ் ஃபால நான் அடிக்கடி பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஹெலன் சொல்லவும், நிறைய பேர் ஊர்ல அழகா இருக்காங்க, அதனால நீ உங்களை பார்த்த மாதிரி உனக்கு தோணும் நம்ம ஹீரோ சொல்லவும், நான் அப்படி ஒன்றும் அழகு கிடையாது அப்படின்னு ஃபால் வந்துட்டு இப்ப ஃபெலினாவோட கெட்டப்ல வந்துருதா. நாங்க பிரின்சஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் ஃபெலினா அப்படின்னு சொல்லி ரோரி சொல்றா. ஓ அப்படியா, நீ தான் புதுசா வந்த ரோரியா, நான் ஆல்வைனை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபால் சொல்றா. நானும் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரோரி சொல்றா. சரி நான் கிளம்புறேன். நம்ம ஹீரோ நைஸா ஓடிட்டான். நீகரி ஃபெர்டிலைசர் நல்லா டொமேட்டோ நல்லா விளைஞ்சிருக்கு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கவும், ஆல்வைன் இப்பவே முடிவு பண்ணு, எங்க ரெண்டு பேர்ல யாருன்னு சூஸ் பண்ணு அப்படின்னு அவங்க கேட்கவும், முள்ளங்கியோ கேரட்டோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். ஒழுங்கா சொல்லு அப்படின்னு அவங்க கேட்கவும், தக்காளியும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிச்சுட்டே இருக்கான். அட்லீஸ்ட் இதையாச்சும் சொல்லு, வேற ஏதாச்சும் பொண்ணுங்க உன் லைஃப்ல இருக்காங்களான்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. சரி நான் போய் காய்கறியை மார்க்கெட்ல வித்துட்டு வந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். இவன் லைஃப்ல இன்னொரு பொண்ணு இருக்காளா அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஒரு போட்டோ முன்னாடி காய்கறியை வச்சு, இன்னைக்கு வளைஞ்சது இதுதான் இலவியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் வந்துட்டு டைரக்டா நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கிற கதைக்கு போயிரும். என்னடா சம்பந்தமே இல்லாம வருது அப்படின்னு சொல்லி நீங்க குழம்பிடாதீங்க. ஆனா நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து தான் ஸ்டோரியோட மெயின் பார்ட்டே ஆரம்பிக்கும். ஸோ ரொம்பவுமே கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.